ஹாய் செல்லகுட்டீஸ், நாங்கள் தாங்க குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. குட்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே அவங்க ப்ராங்க் பண்ணி எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒரு இரிட்டேட்டிங் ப்ராங்க்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ நம்ம அவங்களுக்கு பதில் அடி கொடுக்கணும்ல. அதனால் நான் இப்போ கேமரா எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ரீல் எடுக்கிறதுக்காக தான் கிளம்பியிருந்தோம். ஸோ நம்ம கேமரா வெளியே தான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் எங்கன்ட்டு நான் சொல்லலை. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறது, என் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்காங்கன்னு ஓகேவா, ஃபோன் கால் வரும், நம்ம பேச போகிறோம். அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி வீடியோ. ஸோ எப்படி போகும்னு தெரியல. ஸோ வீடியோக்குள்ளே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தரமாக எடுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி நார்மலாகவே ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன். எப்படியும் அவங்க என் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. பிடுங்கிறதுக்குள்ளேயே நான் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவேன், கட் பண்ணுன்னு சொல்லிடுவேன். அப்படி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். யார்கிட்டையும் நம்ம கால் கூட பேச போகிறது கிடையாது. சும்மா நான் பேசுகிற மாதிரி நடிக்க தான் போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ரீல் எடுக்க போகலான்னு சொன்னேன். ஆனால் நான் ஃபோன் கேமரா அங்கே வீட்டுக்கிட்ட செவுத்து மேலே வச்சுட்டேன். ஓகேங்களா, நான் இப்போ வீடியோக்குள்ளே போக போகிறேன். அவங்க எப்படிலாம் கத்த போகிறாங்க, என்ன ஏதுன்றதை நான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், கம்பல்சரி. ஸோ கேமரா அங்கே இருக்கிறது கண்டே பிடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. நம்ம நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க வரட்டும். ஆமாம், இல்லை சும்மா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், இல்லை சரி கூப்பிட்றேன். என்னமோ யாரு வந்தோடனே கட் பண்ணிட்டேன்? யாரும் இல்லையா? நான் ரீல் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், ஃபோன் பேசிட்டு இருக்கேன். எனக்கு வேற வெயில் அடிக்குது, இந்த வெயிலில் ரீல் பண்ண கூப்பிட்றேன். சரி போ, ரீல் வேணாம். என்ன ரீல் வேணாமா? யார்கிட்ட பேசிட்டு இருந்தா வந்தோடனே கட் பண்ணிட்டேன். ரீல் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நீ பாட்டில் என்னடா ஃபோன் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பைத்திய ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டு. சரி இறங்கு வா, ரீல் பண்ணலாம். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களா. சரி வாடா அப்படின்னு. வாடாவா? புரியல எனக்கு. என்னது புரியலமோ? என் ஃப்ரெண்டுனா என்ன எதுக்கு ரெடி ஆகிட்டு வர சொன்ன? இப்போ நீ ரீல் எடுக்க. பூக்கள் பூக்கும் சரி வா ரீல் பண்ணலாம். யார் அது பேசுனது காட்டு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ரீல் பண்ண என்ன எதுக்கு நீ ரெடி ஆக சொன்ன? ரெடி ஆகிட்டு வந்தோடனே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க. வா கிளம்பு, ரீல் எடுக்கலாம் தானே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீ நான் ரெடி ஆகிட்டு வந்தேன். இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன சும்மா கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன கித்தரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி போனை கொடு. எதுக்கு போன் உனக்கு? யார்கிட்ட நீ பேசிட்டு இருந்த? உனக்கு என்ன என் மேல சந்தேகமா இருக்கு? சந்தேகம்லாம் இல்ல. நீ என் ஃப்ரெண்டு சொல்லிட்டேன். கால் கட் இந்த மாதிரி என்னோட எக்ஸ் புதுசாலாம் சொல்ற. இப்போ வந்தோடனே கால் எதுக்கு நீ சரி ஓகே, கால் எது கட் பண்ண? கால் எது கட் பண்ண? கட் பண்ணவே இல்லை. உன் ஃப்ரெண்டு தானே, பிறந்த நாளைக்கு தானே கூப்பிடுறேன். என் கால் பேச வேண்டியதானே? எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரி இப்போ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ ரீல் எடுக்க தானே கூப்பிட்டேன். என்ன ஆச்சு? சரி போன அப்புறமா கூப்பிடுறேன். உன்னை சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத, டிஸ்டர்பா பண்ற. சும்மா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா தானே இருக்கேன். எதுக்கு சும்மா வந்துகிட்டு இருக்கேன்? எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காமோ நீ? இதெல்லாம் கெடுதல் இல்லமோ? இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. தேவையில்லாம பண்ணி செட் ஆகாது. புதுசா பண்ணிட்டு என்ன செட் ஆகாது? தானே கூப்பிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்? வர போறாங்க போறாங்க. எவன் கரெக்டா பாப்போம். தேவையில்லாத பேசிட்டு இருக்காது. என்ன நீ தேவையில்லாத பண்ணாத. நீ பண்ணாத. ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் ரீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கத நான் வந்த உடனே கட் பண்றேன். வா எந்திரி. அமைதியா இருக்க. கால் கொடு ஃபர்ஸ்ட். நீ யாரு?
இந்த மாதிரிதான் வெறுப்பாத்த கூடாது. ஃபர்ஸ்ட் போன கொடு. சரி இரு கூப்பிடுறேன். இங்க ஒரு எவன்டா அவன் இருக்கு புறம்போக்கு நாயே. நான் லவ் பண்றேன்னு தெரியாது எவன்டா அவன் ஃபோன் பண்றீங்க. லூஸ் ஆயிட்டாங்க. கொஞ்சம் மென்டல் இருக்கு பக்கத்து வீட்டுல. சரியா நீ தப்பா நினைச்சுக்காத. இருறா நான் கூப்பிடுறேன். ஓகேவா? சாரிண்ணா. அது கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பண்ணோம். அப்ப இந்த மாதிரிலாம் பண்ண கூடாதுமோ. யார் அது காட்டு பேசிக்கிட்டு தானே இருக்கேன். மென்டலா பைத்தியமான்னு கேட்டுட்டு இருக்கேன். என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்கன்னா காட்டு ஃபர்ஸ்ட் நான் யாரு டீசெண்டா என்னன்னு தெரியல. யாருக்கு டீசெண்ட் யாருக்கு தெரியலன்ற ரீல் எடுக்க தானே கூப்பிட்ட. இப்போ யாரோட பேசிட்டு இருக்கே கேட்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லி போன கொடு ஃபர்ஸ்ட். நீ போன கொடுத்து ஃபர்ஸ்ட் பேசு கொண்டா. நான் எதுக்கு போன் கொடுக்கணும்? யார்கிட்ட நான் எதுக்கு உனக்கு போன் கொடுக்கணும்? எனக்கு தெரியணும் யார்கிட்ட பேசணும். அதெல்லாம் முடியாது. என்ன முடியாதுன்னா என்னது அர்த்தம்? எனக்கு காட்டு. நீ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேசிட்டு இருந்த நான் பார்க்கணும். செக் பண்ணி கொடு. அவன் நம்பரை கொடு ஃபர்ஸ்ட். என்ன அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன கொடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு பிரச்சனை இப்போ? நீ ரொம்ப பண்றமா. ஆனா ஏதோ ஒண்ணு பண்றன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்ன பண்றேன்னு தெரியுது. இதுக்குதான் என் கூட இருந்த போல இவ்வளவு நாளா. என்ன நினைப்பாங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தானே நினைச்சிட்டு இருப்பாங்க உன்ன. நீ இந்த மாதிரிலாம் கேவலமா பண்றேன்னு தெரிஞ்சா உன்னை லவ் பண்ணிருக்க கூட மாட்டேன் நான். என்ன கேவலமா பண்றப்போ இப்ப மட்டும் என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப மட்டும் என்ன பிரச்சனை? செக் தள்ளு நான் கிளம்புறேன். இதுல வேற எங்க வீட்டுல எல்லாம் வேற சொல்லி வச்சிருக்கேன் நல்ல பிள்ளை. இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி போ போ கிளம்பு 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 கிளம்பு. போ ஓரா பேசிட்டு இருந்தா இப்ப அடிச்சு மூஞ்செல்லாம் வச்சு விட்டுரும் பாத்துக்கோ. என்ன உடைப்ப? உட பாக்கலாம். உட 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 வாய் பேசிட்டு இருக்காத. போன் காட்டி சொல்லிட்டு இருக்கேன். குடுக்க முடியாது. என்ன பண்ண முடியாதுன்னா என்கிட்ட தானே பேசுறான். வாங்கிட்டியா பேசுறான்? போனை குடு ஃபர்ஸ்ட். யாருன்னு எவனை பாக்க நான் பாக்குறேன். எவன் தான் பேசிட்டு இருக்கான். என்ன உனக்கு ப்ராப்ளம்? என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஓங்கி ஒரு அரை ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லுவோம். மரியாதை கிட்ட போயிடும். போ. ரொம்ப பண்ணலாம். நீ எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க. காட்டு போனை கொடு. கொடுக்க முடியாது. ரீல் பண்றதுக்கு தானே வந்த. இப்போ நீ போன்ல எதுக்கு பேசிட்டு இருக்க? யார்கிட்டயோ நான் யார்கிட்ட பேசலன்னா அப்ப எதுக்கு என்ன நீ வீட்டுல கொஞ்ச நேரம் தெரியும் தனியா என்ன இருக்கு. தனியா எதுக்கு என்ன? இதுக்குதான் நீ என்ன சொன்னியா? ரெடி ஆயிட்டு நீ வா நான் முன்னாடி போறேன்னு. ஆமா பேசுறதுக்கு தான் சொன்னியா? ஆமா. யாரு அவன்? கொடு போனை கொடு. எனக்கு எக்ஸே ஓவரா பேசிட்டு இருக்காமோ சத்தியமா இப்ப நான் கள்ள தூக்கி போட்டு அடிச்சிருவேன் நான். நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு. நான் உன்னை அடிச்சிருவேன். என்ன அடிச்சா அசிங்கமா இல்ல உனக்கு? யாரையோ பண்ண பழம் சாப்பிடு. எனக்கு வெறுப்பே ட்ரை பண்ண. சாப்பிட்டு போனை கொடுமோ. போனை கொடு ஃபர்ஸ்ட். போனை கொடு. யாரு நான் பாக்கணும் கொடு. போனை கொடுனா கொடுத்துரு. யாருன்னு கால் லிஸ்ட். ஹலோ ஏ புறம்போக்கு பயல. ஏய் போனை கொடுமோ. போனை அடிச்சிருவேன். என்ன புடுங்குற? போனை கொடுமோ ஃபர்ஸ்ட். போனை கொடு. போனை கொடுத்துட்டு என்கிட்ட பேசு. கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க மாட்டேன்? கொடுக்க முடியாது. என்ன யார்கிட்ட பேசுற நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன எதுக்கு அடிக்கிற வேலை வச்சுக்காத மண்டையில கொடுன்னு சொன்ன. யார்கிட்ட பேசுற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? பூசவே இல்லையா எதுவுமே? இப்படி பேசுறீங்க மத்தவங்கள்ட்ட எல்லாம். இதுக்குதான் என்ன லவ் பண்ணியா? தள்ளி விட்டுருவேன். ஒழுங்கா போனை கொடு. போனை கொடு. அது அசிங்கமா இருக்குது. உன்னை பார்க்கவே எனக்கு என்ன லவ் பண்ணன்றது எந்த கேவலம். எனக்கே கேவலமா இருக்கு. எதுக்கு லவ் பண்ணி தொடங்க? என்னது கால் லிஸ்ட் குடுன்னு சொன்னேன் நான். இப்போ நானே எல்லா வீடியோ டெலீட் பண்ணிட்டு தான் அவங்க என்ன மயிருக்கு ரீல் பண்ண இப்போ கூப்பிட்டேன். என்ன சும்மா தலையில அடிச்சிட்டு என்ன எதுக்கு ரீல் பண்ண? தலையில அடிச்சிட்டு இருக்கியா? ஒரு அளவுக்கு தான் பாப்பாங்க. ஒரு அளவுக்கு தான் பாப்பாங்க. சும்மா நோய் நோயின்னு அப்படியே போட்டு சாத்தி விட்டுருவேன். ஏந்து பாப்பிக்கா என்ன மயிருக்கு இப்ப ரீல் பண்ண கூப்பிட்டேன்? அப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்றேன். அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு எனக்கு என்ன ரீல் பண்ண கூப்பிட்டேன்? உன்னை கூப்பிட்டேன் நான். போ. இந்த மாதிரி கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்க. ஒழுங்கா போனை கொடுன்னு சொல்லிட்டேன். போனை கொடு. போனை கொடு. விடு விடு. போனை கொடு. எல்லாம் உடச்சுவோம். போனை சத்தியமா உடச்சுவோம். எவங்கிட்ட பேசுறான்னு கொடு. கண்ணை குத்திடுவேன். கண்ணை குத்திடுவேன். விடு. போனை குடுமோ. யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கு இப்ப தெரியணுமோ. இப்ப நீ என் போனை மட்டும் போடுங்கன்னு வச்சுக்கேன். அப்படியே எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நீ போனை குடு. அடிக்கிறதுக்குன்னே வைக்கிறேன். வெயிட் பண்ணு. போனை குடுக்குறியா? கொடுக்க முடியாதே. ஏன் கொடுக்க முடியாது? முடியாதே. நீ ரொம்ப பண்றமோ. எனக்கு டென்ஷன் ஆகுது இப்போ. நானு ரொம்ப டென்ஷன் படுத்துறேன். நீ இப்ப என்ன என்ன இதுக்குதான் என்ன லேட்டா வர ரெடி ஆகும் போது லேட்டா இது பண்ணியும். என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனைனா யாரு கால் லிஸ்ட் காட்டு எனக்கு. சரி நீ யார்கிட்ட பேசலையா? இல்லை பேசுனதாவே இருக்கட்டும். எனக்கு கால் லிஸ்ட் காட்டு ஃபர்ஸ்ட். உனக்கு நான் ஏன் காட்டணும்? நீ யாரு? இந்த மாதிரிலாம் பேசாத. சாவ வச்சு அப்படியே சாவ வச்சு போயிடுவேன். நான் அப்படியே உள்ள தள்ளி விட்டேன். தேவையில்லாம வாய் பேசாத. போனை கொடு. என்ன நான் வந்த உடனே கட் பண்றேன். யார்ட்டையும் இப்போ அட்டன் பண்ணி என் முன்னாடியே பேசுற திமுறா எப்படி உனக்கு தோணுது? நான் கிளம்புறதால எங்க கிளம்புற? ஏன் முன்னாடியே அவன்கிட்டயே பேசி தலையில அடிக்கிற வேலை வச்சிருந்தா அப்படியே கழுத்துக்கு அடிச்சிருவேன். கொலை பண்ணிட்டு போயிடுவேன். அவன்கிட்டயே பேசிட்டு உனக்கு அசிங்கமா இல்லையா? தலை நான் கிளம்புறேன். பாவுறவங்க என்னமோ நினைப்பாங்க. அதுவும்
நம்ம ஏரியால பேசுற யாராவது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. கட்டை கிட்ட கல்லு சரி யாருக்கிட்டயாவது யாராவது பார்த்தாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. சொன்னா சொல்றேன் போலாம். இப்படி வந்து ரோட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க யார்கிட்டயோ இந்த மாதிரி. இங்க பாரு ஏய் ஷால பிடிக்கிற வேலை வச்சுக்காத, அடிச்சிருவேன் நானே. கல்ல கொண்டு போன நீ பரவாயில்ல சரி போன்லாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ற? வெறு பேத்திட்டு இருக்க நீ சத்தியமா இப்ப அடிப்ப நான் ஒண்ணு. வெறு பேத்திட்டு இருக்காது. யார்கிட்ட பேசினா எனக்கு போன கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? யார்கிட்ட பேசிட்டு நான் யாருக்கு என்ன பேசுறேன்? உனக்கு என்ன வந்தது? வாய் பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன வந்துச்சுன்னா நான் மயிறு அது எவன் தான் காட்டு எனக்கு காட்ட முடியாது. என்ன காட்ட முடியாதுன்னா ரொம்ப பண்ற நீயா எனக்கு அப்படியே சி இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு என்ன பண்ற போன்ல ஏதோ பண்ற. உனக்கு என்ன ஹலோ என்னடா உங்க பிரச்சனை? இப்ப சாமி நானே இப்ப முடிச்சுட்டு வரேன். இரு இதில் வர போகவே மாட்டேன். என்ன பண்ணுதுன்னே தெரியல. கடுப்பாவுது எனக்கே. ஆமா சரிண்ணா எப்பா நான் வரேன்னு சொல்லலாம். சத்தமா ஏரோப்ளைன். சரி நான் முன்னாடியே இந்த மாதிரி திமுறா பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போனை வச்சு துண்டு துண்டா ஆக்கி விட்டுருவேன். அப்புறம் போயிட்டு நீ உங்க வீட்டுக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. உனக்கு யாரு அவன் விஷ் பண்றான்? யார் அவன்? உனக்கு விஷ் பண்றது சைனா விடுமோ சைனா இறந்துட போதே. விடு சைனா விடு என்ன நானும் ஹலோ எவன்டா அவன்? பைத்தியக்காரன் லவ் பண்றான்னு தெரிஞ்சே போன் பண்றீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லை? நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன எது கத்துற? எல்லாரும் பாக்குறாங்க. போட்டுனா ஒண்ணு பக்கத்துல இருக்கவங்க என்னமோ நினைப்பாங்க. அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் முன்னாடியுமே. சீ கேவலமா பண்ற. சீட் பண்ற நீ. எப்போ அப்படி காசுங்க சனியனா நீ தாண்டி கேவலமா பண்ற. மயிராட்டம் வந்து சாவு மயிறு ஈரி நீட்டு இருக்காத. போனை கொடுத்து ஃபர்ஸ்ட் போய் என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுவுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட உனக்கு? ஒரு டீசன்னா நினை தெரியாது. போய் புறம்போ கிரம்போக்குன்ற வந்ததுன்னே தெரியல. எப்போ விட்டு யாருன்னு இன்னைக்கு இப்ப தெரிஞ்சு யாருன்னு தெரிஞ்சாதான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் போவேன். இங்க பாரு என்ன நீ பாரு யாருன்னு தெரிஞ்சாதான் நான் போவேன். எனக்கு சொல்லு நான் கிளம்புறேன். போனை கொடுக்க முடியாது. போனை கொடுக்க முடியாதே. கொடுப்பியா கொடுக்க முடியாது. வெறு பேத்திட்டு இருக்காமோ சத்தியமா நான் பாத்துக்கோ காண்டாயிருவேன். நான் நீ பண்றதெல்லாம் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். போனை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? இப்போ கூப்பிடுறேன் வெய்ய. இல்ல நீ ரொம்ப பண்றேன்னு எனக்கு தெரியுது. என்ன ஒண்ணு பிரச்சனை? போனை கொடு ஃபர்ஸ்ட். நான் செக் பண்ணணும். போனை கொடுக்க முடியாதே. போனை கொடுமோ இல்லைன்னா எப்பயுமே அப்புறம் பாத்துக்கோ. எப்பயுமே வரமாட்டா போயிட்டேன்னா நானு சி போனை கொடுமோ. எனக்கு போன் தெரிஞ்சாவணும். போனை கூட என்ன வெறுப்பு ஏத்திக்கிட்டு இருக்க. போனை கொடு. என்ன பண்ணல உடச்சு விட்டுருவோம். போனை இப்ப துண்டு துண்டா ஆக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட போனை கொடுத்துருவோம். முடியாது. உடஞ்சிச்சுன்னா அப்புறம் ஏற்கனவே நிறைய வாட்டி டிஸ்பிளே மாத்தி முடியாது. உடஞ்சு போயிடும். போனை கொடுத்துருயாது. போனை கொடுமோ முடியாது. யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன முடியாதுன்னா முடியாது. எங்க அசிங்கமா எப்படி ஒழிச்சு வைக்கிறேன்? என்ன இருக்குன்னு கட்டாத எல்லாரும் பாக்குறாங்க. கப்பிட்டு என்ன இருக்குன்னு ஒழிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப பண்றோமோ குடுவோம். போன் அடிச்சிடுவோம் போ. எல்லாரும் பாக்குறாங்க. தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. போன் சொல்ற போவே மாட்டேன். கல்ல கொண்டு அடிச்சிடுவேன். வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் பேசுறேன். ரீல் பண்ணுவானா ஒரு மயிறு நீ பண்ண வேணாம். பண்ண வரைக்கும் வேணாம். நீ கிளம்பு வா. வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து பேசுவா. ரோட்ல வந்து பேசுவேன். எல்லாரும் பாக்குறாங்க. வீட்டுக்கு பார்ப்போம் வா. வீட்டுல வந்து பேசு. வீட்டுல வந்து பேசுவோம். வா போலாம் வீட்டுக்கு. தேவையில்லாம இங்க பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் பாக்குறாங்க. வா வீட்டுக்கு போ. என்ன
வீட்டுல போய் நான் உன்னை எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன் வந்து. ஏய் வீடு கையை ஃபர்ஸ்ட் கையை எதுக்கு பிடிக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. இங்க எல்லாரும் பாக்குறாங்க. வீட்டுக்கு வா, வீட்டுல போய் பேசலாம். வரான் நான் ஏன் வரான்? கூப்பிடு, நான் ஃபோன் பண்ணேன். கூப்பிடு, நான் இங்கதான் வரும்போது நான் பைக் நான் நிக்கிறேன். ஏன் வரான்னு பாக்குறேன். வருவாங்க நான் நிக்கிறேன்றேன். வருவாங்க நான் நிக்கிறேன். வருவாங்க இந்த மாதிரி நக்கலா பேசாத என்கிட்ட பேசாத அடி கூப்பிடு. எவனா இருந்தாலும் அங்கேயே நிக்கிறேன். நில்லு எனக்கு என்ன வந்துட்டு மோ வா வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். எவன் வந்தாலும் சத்தியமா நீ அடி இருக்கு வர சொல்லு. நானும் கூப்பிடுற பசங்களை மட்டும் தான் ரீல் பண்ணுவேன்ற மாதிரி ஓவரா பண்றேன். அவனும் ரீல் சூப்பரா பண்ணுவான். நீ கூப்பிடு, நானும் பசங்களை அவனும் ரீல் பண்ணுவான் சூப்பரா. நானும் அவனும் சேர்ந்து ஆடுவேன். சரி கூப்பிடு, நான் பசங்களை கூப்பிடுறேன். பசங்க நானும் கூப்பிடுறேன். இது ஏய் இன்னும் நீ பிடிச்சிடு, நான் வேற எடுக்கிறேன். நீ எல்லாம் கூப்பிட்டு நான் எவன் வரான் நான் பாக்குறேன். நான் கொஞ்ச நேரம் நிக்கிறேன். கூப்பிட்டு வா, பரவாயில்ல. நான் கூப்பிடுறேன். எங்க பசங்களை நானும் கூப்பிட்டு இன்னைக்கு 2 ஆளுக்கு என்னது ஆளுக்கு நம்ம 2 பேரும் விளாடலாம். கேம் ஒன்னா 2 நான் பார்த்தல கை நான் உமண்டே ஓடிக்கிறேன். அசியமே இல்லாம சீட் பண்றேன். ரத்தமே இல்லாம பண்றேன். உனக்கு என்ன கல்ல கொண்டாடி போய் இப்படி அவன் போல தண்ணி ஊற்றி கூப்பிட்டு வரேன். இல்லை வரட்டும், நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன். அவன் பாக்குறேன். இன்னும் அவனையும் காணுமே. எப்போ வரும்போது நீ கூப்பிட்டு வந்துருவாங்களா? எங்க காணும் யாரும்? எங்க யாரையுமே காணும். வருவாங்க. போனை கொடுன்னு சொன்ன ஒழுங்கா போனை கொடு. என்ன பண்ணுவேன்? போனை கொடு. என்ன பண்ணுவேன்? ஏதோ பண்ணுவேன். போனை கொடு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்னத்துக்கு? போனை கொடு. கொடுக்க முடியாது. போனை கொடுமோ. எனக்கு வெறுப்பு ஏற்றி ரொம்ப டென்ஷன் ஆகுதுமோ, தலை வலிக்குதுமோ எனக்கு இப்போ. கலந்து தலை பிடிக்கலன்ற ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? வெக்கமான சூழ் சொன்னல. கிளம்புன்னும் போது கிளம்பணும். வாய் பேசி இந்த மாதிரி என்ன நானும் செயினை விடு. செயின் என்ன விளையாண்டுட்டே இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன். தள்ளி போ. டென்ஷன் பண்ணாத. நான் காண்டாயிடுவேன். கல்ல கொஞ்சம் அடிச்சிருவேன். நவுந்து நில்லி போ. அடினா நானும் பண்றேன். போ கூப்பிட்டு என்ன கல் அங்க பாரு எப்படி வஞ்சிக்குதுன்னு. இப்போ உன் மேல உடையும். வீட்டுக்கு போப்போம். வீட்டுக்கு போகலாம். ரோட்ல பண்ணாதமோ குச்சி முடி விடு. தலை வலிக்கு தெரியுமா? இரு போனை வச்சுருவேன். இப்ப நானு போனை சத்தியமா வச்சிருவோம். நீ கிளம்பிட்டியா? தலை வலிக்குது. போனை விடு. என் போனை கொடு. கொடுக்க மாட்டேன். நீ யாருன்னு சொல்லு, நான் விட்டு போறேன். ஏய் இல்ல நீ ரொம்ப பண்ற. போ கிளம்பி. வா வா. ஏய் மயிறு மாதிரி சீக் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பேசிட்டு வெக்கமா உங்க அசியமால மயிரே சீக்கோ உங்களோட தான் போய் பழகுன பாரு. ரீலு மயிறு ஒரு சட்டை வேற. இதுல வேற புதுசா சட்டை போட்டு வேற வந்தேன். நவுருமோ அடிச்சிட போறேன். மூஞ்செல்லாம் வச்சிருவேன் நானு. ஏய் அச்சிட போறேன்டி. யாரி ஃபர்ஸ்ட் அந்த கால் குடுறீங்க? ஏய் நான் ஒரு கால் கொடு ஃபர்ஸ்ட். கால் இல்ல என்ன பிராங்க் இது? நீ எனக்கு புரியல. அசியமா இல்ல அங்கெல்லாம் வச்சிருக்கிற. எங்க யாருமே காணாலும். எங்க யாரையும் காணும். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற நீ? வெறுப்பு ஏத்திக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்க. சைனிக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? அம்மா அடி ஆட்டிட்டாங்க. அச்சனா அதுக்கு நீ இந்த மாதிரி பிராங்கா? நான் கால் வலிக்குது, கை வலிக்குது. கொத்துறீங்க. கேமரா உடைப்பேன் சத்தியமா. வச்சிருவேன். இப்போ எனக்கு வச்சிருவோம். நான் சத்தியமா எங்க இருக்குன்னு நீ கேமரா போனா எனக்கு ஒன்றும் இல்லை. விடு வச்சு இப்படிலாம் எடுக்கக்கூடாதுமோ. இப்படிலாம் நான் வேற நான் இவ்வளோ திட்டிருக்கேன். வேற பண்ணல நான் பண்ணதான். ஆனால் இப்படி நான் எப்படிலாம் திட்டிருக்கேன். நான் இப்போ வேற பார்த்து இந்த ஃபோனை பார்த்தியா? உன் ஃபோனையும் எடுத்து பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ தூரம் இருந்தால் தெரியாதுல்ல, அதனால ரெக்கார்டு வச்சு எடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் அதில் கேட்கல அப்படின்னா இதில் வைக்கணும். ஏன்னா மைக்கில் சார்ஜ் இல்லை டக்குன்னு, அதை விட்டுட்டு வந்துட்டேன். சரி எப்படி இருந்தது? ஓவர் நீ பண்றது ஆனால் ரொம்ப ஓவரு. ஏய் தள்ளு ஃபோனை வச்சிருவேன். இல்லைனா இப்போ கேமராலாம் நான் வச்சிருவேன். சத்தியமாக அடிப்பேன். இப்போ நான் எரியும் சமகானில் இருக்கேன். ஏய் வெயில் அடிக்குது. அவ்வளோ உச்சி வெயில நான் ரெடி ஆகிட்டு ரீலுக்காக வந்திருக்கிறேன். நீ இப்படி எடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றதுதான் வந்து என்ன சும்மா எடுத்தேன். சொல்ல வேண்டியதானே பிராங்க் எடுக்க போறேன்னு சொன்னீங்க. ரீலுக்கு தானே நான் ரெடி ஆகி வந்தேன். சொல்லிட்டு யாருன்னா எடுப்பாங்களா? சொல்லிட்டு எடுப்பாங்க. அது எப்படி ஸ்கிரிப்ட்ன்றாங்க. கேவலமா பண்ணிட்டு இருக்க நீ ஏற்கனவே. அதனாலதான் நானே அதுக்கு நீ எந்த மாதிரி கிடைக்கல. பைத்தியம் வீட்டுல வச்சா கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடுறேன். அதுக்குதான் வெளில வந்தேன். இப்படிலாம் எடுக்கிற பிராங்க் அசிங்கமா அசிங்கமாலாம் நான் அதுல வேற திட்டி வேற இருக்கிறேன். அதெல்லாம் கட் பண்ணலாம். அதுல பிளர் போடலாம். வீடியோ எப்படி இருந்துச்சு? தரமா இருந்துச்சா?
வெறுப்பா இருந்துச்சு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செம்ம தரமா முடிச்சிருந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டடா பேபி வா, அடுத்து இருக்குது உனக்கு. ஓகே.